அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோயம்பேட்டில் இருந்து பாரிமுனை செல்லும் பேருந்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். ஒரு விவரம். கோயம்பேட்டிலிருந்து பாரிமுனை வரை செல்லக்கூடிய 15 எண் கொண்ட பேருந்தானது அம்சிக்கரை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்தினுடைய மேல் பகுதி, அதாவது ஜன்னல் அந்த கம்பி மீது ஏறி நின்று தங்களது கல்லூரி அடையாள அட்டை மற்றும் கர்ச்சீப் ஆகியவற்றை சுற்றி கொண்டும் அதே போல பல்வேறு விதமான வாசகங்களை எழுப்பிக் கொண்டும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான முறையிலும் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள். அவர்கள் அனைவருமே ஏறிய இடத்திலிருந்து பச்சையப்பன் கல்லூரி பேருந்து நிறுத்தம் வரும் வரை இந்த போன்ற செயலில் ஈடுபட்டார்கள். பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரால் எதுவும் செய்ய இயலாத நிலையில் மாணவர்களினுடைய அட்டகாசம் தொடர்ந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பச்சையப்பன் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியவுடன் கையிலிருந்து மாலையை எடுத்து மற்றொரு மாணவருக்கு அதை அணிவிக்கும் செயலிலும் ஈடுபட்டார்கள். 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்தில் இது போன்று செய்து கொண்டிருந்த நிலையில் உடன் இருசக்கர வாகனத்தில் ஒரு 4 மாணவர்களும் அவர்களுடனே தொடர்ந்து ஏதேதோ ஒலியெல்லாம் எழுப்பி கோஷங்களை எல்லாம் எழுப்பி அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது சாலையில் சென்று கொண்டிருந்த அல்லது அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் கூட இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என்று மாணவர்களுக்கு கோரிக்கை விடுத்தும் அவர்களினுடைய அந்த பேச்சுக்கு அவர்கள் செவிமடுக்காமல் இது போன்ற அட்டகாச செயலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.